அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதம் நிசா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாங்காக ட்ராவல் போய் அதோட டூர் வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம ராமேஸ்வரத்துக்கு நம்ம பக்கத்தில் ஒரு காலையில் நாங்கள் போயிட்டு அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். சண்டே காலையில் எழுந்திரிச்சு என்னடா சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி வாரம் பிரியாணி செய்கிறோம். இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மீன் எப்பவுமே சண்டே நாங்கள் செய்ய மாட்டோம். மற்ற நாளில் செய்ய சண்டே செய்ய மாட்டோம். பிரியாணி தான் செய்வோம். அன்றைக்கி சண்டே ஃபிஷ் சாப்பிடும் போது ஆசையாக இருந்துச்சு. சரி அதுவும் சீலாக தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வாங்க ராமேஸ்வரத்துக்கு வண்டி எடுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உடனே காலையில் எழுந்திரிச்சு அப்படியே கிளம்பியாச்சு. வீட்டில் சமைக்கிறதுக்கு மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போகிற உள்ள ஈஸியாக இருந்தாலும் பப்ஸ் வாங்கிட்டு வீட்டில் நல்லா பால் காய்ச்சி ஃப்ளாஸ்கில் கொதிக்க எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் டீ காஃபி போட்டோம்னா எனக்கு வேணாம், எங்களுக்கு பால் ஹார்லிக்ஸ் வேணும், பூஸ்ட் வேணும்னு சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்டாக. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீஃபில் பூஸ்ட்டாக ஹார்லிக்ஸாக காஃபி தூளாக எடுத்துக்கிட்டு நம்ம பாலை மட்டும் காய்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றி கார்லேயே உட்காந்து ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு குடிச்சிட்டு நம்ம அப்படியே சாண்ட்விட்ஜும் பப்ஸும் வாங்கியிருந்தோம். ஒரு ஆள் சாண்ட்விட்ஜ் கிடச்சி ஒரு ஆள் பப்ஸ் கேட்டாங்க, வாங்கிட்டு கால் டிஃபனே எங்களுக்கு அதுதான். வீட்டில் அப்படியே சமைக்கலாம் எதுவுமே பண்ணல. நம்ம சமைக்கக்கூடிய ஜாமான் மட்டும் எடுத்துகிட்டு முடிஞ்சால் அங்கே சமைப்போம், இல்லாட்டி வீட்டுக்கு வந்துடும். மீனை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே கடலில் சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை. நாங்கள் பின்னாடி வந்துட்டு என் பையன் கார் ஓட்டுறேன்ட்டு நான் எங்கள் வீட்டிலே வந்து பின்னாடி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். குடிக்க சொல்கிறாங்க, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை ரெண்டு முன்னாடி போயிட்டாங்க. ஈஸியாக அப்படின்னு பாடி வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம கடையில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தால் லேட் ஆகி போயிடும். வீட்டில் சாப்பிட்ற காட்டில் வெளியில் போகிறப்ப அவுட்டிங் இந்த மாதிரி பால் எடுத்துகிட்டு போய் நம்ம ஆற்றி சாப்பிட்றப்போ அது ஒரு ஜாலியாக என்ஜாய் நல்லாயிருக்கும். அதனால் அப்படி சாப்பிட்டு வண்டியை கிளப்பியாச்சு. நாங்கள் பாடி குடிச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். என் பையனை பொண்ணு மட்டும் அப்படி முன்னாடி உட்காந்துட்டாங்க. அவங்க இப்படி பாட்டை கேட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு சண்டே காலம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கோம். இது பாம்பன் பார்க்கு பார்த்துங்க, நல்லா காலையிலே கூட்டம். பாம்பனில் 4-5 காருக்கு நாங்கள் சமைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம இன்னும் மீனே வாங்கினா தானே பாம்பன் பார்க்கில் சமைக்க. நம்ம மண்டபத்தில் அதிகோட பையனோட ஃப்ரெண்டு இருக்காங்க. அங்கே மண்டபத்தை அன்றைக்கி போட்டு போகலாம். ஏன்னா வாரத்துக்கு 3 நாள் தான் போகுமா. இன்னொரு ஃப்ரெண்டு ராமேஸ்வரத்தில் இருக்கான். அவங்க போட்டு அன்றைக்கி போயிட்டு வந்துருந்துச்சுன்னு சொல்லவும் நேராக ராமேஸ்வரம் ஹார்பருக்கே போயிடும்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே பாம்பனில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்த வியூ மட்டும் இறங்கிலாம் பார்க்கல. எப்படியே வண்டி நிப்பாட்டினாலே ஃபைனாமா. அதனால் பாம்பன் போகிறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. கேமரா அங்கங்கே செட் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டி நிப்பாட்டாத அளவுக்கு அப்படியே நம்ம பார்த்த இடம் தான் நான் பொழுதுனைக்கு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரன்னிங்கில் அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நல்லா அன்றைக்கி சண்டே ஓரளவுக்கு நல்லா கூட்டமாக இருந்துச்சு. அங்கே ராமேஸ்வரத்தில் ரொம்ப டிராஃபிக் பார்த்துக்கோங்க. போயிட்டு அப்படி பாம்பனை இப்போ கட்டியிருக்காங்க, புது பாலம்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அதை அப்படியே பார்த்துட்டு மெதுவாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நீங்களும் பாருங்கள். பாம்பன் நடுவில் நம்ம வந்துட்டோம். இதே புதுசாக கட்டின பாலம் நல்லா அழகாக இருக்கும். அந்த மேலே அந்த பாம்பன் பாலத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா புதுசாக இருக்க இடத்துல தேசிய கொடி பறந்துக்கிட்டு இருக்குது பார்த்துங்க. அதே நான் ஜூம் பண்ணியிருக்கேன். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துல புதுசாக கட்டின இடத்துல மேலே கொடி பறக்கிறப்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே அப்படியே பயங்கரமாக அலை பார்த்துக்க. பாம்பன்லாம் சரியான காற்று. நம்ம மேலே பாலத்து வரைக்கும் நமக்கு அந்த காற்றுல வரப்போ சாரல் அடிச்சிச்சு பார்த்துங்க. அந்த அளவுக்கு நல்ல அலை. ராமேஸ்வரத்தில் நல்ல ஒரு டிராஃபிக்கு. பாம்பனை தாண்டி வந்துட்டு அப்படியே நம்ம ஹார்பர் வந்துட்டு அங்கெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணலை, நாங்கள் மறந்துட்டோம். அந்த டிராஃபிக்கில் நிற்கிறப்ப அப்படியே பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருந்துச்சு ராமேஸ்வரத்துக்கு வர வரைக்கும். அங்கே ராமேஸ்வரத்தில் வந்தோடனே கொஞ்சம் தூரத்தில் நமக்கு ஹார்பர் வந்துருச்சு. அப்படியே அவங்க பையனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு நாங்கள் மீனே வாங்கிட்டோம். அதெல்லாம் நான் வீடியோவே எடுக்கலாம். என் பையன் போய் மட்டும் பைக்கில் போய் பையனோட போய் மீனை வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு பார்த்தா நம்ம ஹார்பருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. உள்ள டிராஃபிக்காக இருக்குது வேணாம் அப்படின்ட்டாங்க. முன்னாடி வண்டியில் போகிறவங்க என் பையனோட ஃப்ரெண்டோட அப்பா. அந்த அண்ணன் வாங்க ஹார்பரில் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு, ஒரு 12 மணி இருக்கும், அந்த டயத்தில் ஃப்ரீ ஆயிடுச்சு, வாங்க போகலாம். ஏன்னா போட்டில் வந்தப்போ உள்ளே போக முடியாது, நிறைய வலை போட்டு பின்னிக்கிட்டு இருப்பாங்க, வலையில் சிக்க எடுத்துகிட்டு இருக்காங்க, உள்ளே போக முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த அண்ணன் கூப்பிட்டு போவோம். நாங்கள் உள்ளே போயிட்டு கடைசி வரைக்கும் ஹார்பர்லேயே பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் இந்த மாதிரி ஹார்பரில் இவ்வளோ தூரம் நாங்கள் போனதே கிடையாது. அந்த தம்பி இப்போ மீனை கொண்டு வெளியிலே கொடுத்துட்டா மார்க்கெட்டுக்கிட்டே. நாங்கள் ஹார்பரை பார்க்கணுன்னு சொல்லி அப்புறம் உள்ள வரைக்கும் போயிட்டு பார்த்தா வலையை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் மடின்னு தானே சொன்னாங்க. அதுக்கு மடி இழுக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லா உள்ள வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக அந்த கடைசி வரைக்கும் நடந்து கார் நிப்பாட்டி அப்படி பார்த்துட்டு வந்தோம். நல்லா பறவைகள்லாம் பக்கத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்துங்க. அந்த ஹார்பர் அந்த கடல் கிட்ட நிற்கிறப்ப நாங்கள் குந்துக்களுக்கு போயிருக்கோம். சும்மா சாயங்கால நேரத்தில் 2-3 போட்டு தான் நிற்க நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இங்கே ராமேஸ்வரத்து ஹார்பர் இன்றைக்கி தான் போயிருக்கோம் ஃபஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு. இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு இன்னும் நம்ம பார்க்கணும். பார்த்தா நல்லா அந்த மடி எடுத்துக்கிட்டு சிக்கன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை வரும், அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு பார்த்துக்குங்க. நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஐயா எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரத்தில் நடந்துட்டேன்னு கேட்டால் மீனை நம்ம வெட்டியாச்சு கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு அதை நம்ம ஐஸ் வச்சு ரெடி பண்ணிவிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம மீனை வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த வீடியோவில் எடுக்கவே இல்லை. என் பையன் மட்டும் போய் கட் பண்ணிவிட்டு வந்துட்டான். மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வர வழியிலே சமைப்போம்மா இல்லை வீட்டுக்கு போயிடுவான்றப்ப இந்த வில்லுண்டி தீர்த்தம் என் பையனோட ஃப்ரெண்டு சொன்னால் வில்லுண்டி தீர்த்தத்தில் போங்க, அங்கே ஃப்ரீயாக இருக்கும், சமைக்க நல்லா இருக்குன்னு சொல்லவும் பயங்கர காற்று. சரி சமைக்க முடியாது தெரியலன்னு சொல்லிட்டு வில்லுண்டி தீர்த்தம் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு நாங்கள் போனதே இல்லை அந்த பக்கம்.
அங்கே ஒரு கிணறு இருக்குமாமா, எல்லாம் தண்ணி அள்ளி குடிச்சிட்டு வந்தாங்க. நாங்கள் அந்த பாலத்தில் போய் குளிக்கிறாங்க. தண்ணி அள்ளி மட்டும் மேலே ஊற்றிட்டு வந்தாங்க. நான் அந்த கோயில் இருக்காங்களுக்குள்ளே நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகலை. இதை தான் இந்த இறக்கத்தில் இறக்கி இங்கிட்ட ரெசார்ட்லாம் இருக்குது. அந்த ரெசார்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து சமையல் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு வரோம். நான் காற்றடிக்குது, முடிஞ்சால் சமைப்போம் அப்படின்னு முடிஞ்சால் சமைப்பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடற்கரையில் உட்காந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டுக்குள்ளே கார் இறக்கிட்டோம். ஆனால் பயங்கரமான ஹில்ஸ் இந்த இடத்துல. எப்படி கார் இறக்க போகிறோன்னு பார்த்தா நான் இறக்கிட்டோம். நல்லா என் பையன் தான் இறக்கிட்டு இருக்கேன், நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் முன்னாடி வந்து அந்த பள்ளத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். நாங்கள் அதில் இறக்கி அந்த மண் ரோட்டில் இறக்கிட்டு ரெசார்ட் இருக்குது. அந்த பக்கம் நிறைய ரெசார்ட் இருக்குது. இன்றைக்கி தான் அந்த பக்கமே போயிருக்கோம். நல்லா நம்ம ரெசார்ட்டில் தங்குறவங்க போய் தங்கிக்கலாம். அப்படியே காரை நிப்பாட்டிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு இவ்வளோ காலத்தில் எப்படி சமைக்க போகிறதுனால அட்டை பாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மீன் நல்லா பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மீன் பார்த்துக்குங்க. ஒரு பீஸ் பார்த்தா என் கை ஃபுல்லாகவே இருந்துச்சு. நல்லா வட்டமாக அழகான பெரிய பீஸாக இருந்துச்சு. நல்லா 3.25 இருந்துச்சு ஒரே மீன். இவ்வளோ பெரிய சைஸ் நம்ம இங்கே வாங்குறப்ப சின்ன சைஸாக தான் வாங்க முடியும். இவ்வளோ ரேட்டுக்கு கிடைக்காது. நம்ம அங்கே போய் வாங்குறப்ப ரேட்டு ஓரளவுக்கு நல்லா நமக்கு இதை காட்டில் கம்மியாகவே கிடச்சிச்சு. நல்லா கம்மியாகவே கிடச்சிச்சு. அப்படின்றப்ப இந்த மாதிரி நம்ம அடிக்கடி போய் வாங்கிக்கணும்னு நினச்சி நாங்கள் இருக்கோம். அது தலைநோம்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வந்து இறால்லாம் வாங்கிட்டு வச்சுக்கோன்னு நினச்சிட்ருக்கோம். பாப்பால அப்படின்னு ஆடுவேன்னு தெரில. அன்றைக்கி தோது கிடச்சிச்சு சரின்ட்டு போய் அது வந்து இவங்க ஃப்ரெண்டு அந்த வாரத்துக்கு 3 நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வர அன்றைக்கி அவங்க போட்டு போய் லீவில் இருக்கணும். அப்போத்தே நமக்கு அந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கும். வெளியில் வாங்குறப்ப இன்னும் கொஞ்சம் ரேட்டு கூடத்தே நமக்கு கிடைக்கும். அவங்கள்ட்ட வாங்குறப்ப நமக்கு கொஞ்சம் ரேட்டு நம்ம கம்மியாகவே மீனவர்களுக்கு இந்த கடைக்கு விற்பாங்கல்ல, நமக்கு அந்த ரேட்டுக்கே கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான மீன், நல்ல பெரிய சைஸ் மீன் பார்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி மீன் முழு மீன் இங்கே வாங்கினதே இல்லை ராம்நாட்டில். எனக்கு மீன் குழம்பு வச்சாச்சு. அதை ரீட்டெல்லாம் வீடியோ எடுக்கல. மீன் குழம்பு கோச்சிக்கிட்டு இருக்காது. ஒயிட் ரைஸ் செஞ்சு மீன் குழம்பு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பயங்கரமான காத்துறாங்க. இவ்வளோ தூரம் போய் கடலில் போய் நாங்கள் இறங்காமல் வந்து அன்றைக்கி பார்த்துக்குங்க. எப்போயுமே நாங்கள் கடலுக்கு போனால் குளிக்காமல் வர மாட்டோம். அன்றைக்கி குளிக்கலைன்னா சரியான காற்று. பீச்சில் வந்து மண் விரடி காற்றுல வந்து நம்ம அலையில் குளிச்சோன்னு வச்சுக்கலேன், மண்ணாக அடித்து ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும் சுக்கு சுக்குன்னு. அதனால் குளிக்கல. நம்ம சமைச்சிக்கிட்டு கூடவே இந்த நாய் வேறு இப்போ நாங்கள் பாலாத்தி குடிச்சுட்டோம். திருப்பி ஒரு 2வது தடவை பால். ஏன்னா சமைக்க லேட் ஆயிரும்ல. அவுட்டிங்கில் போனால் நம்ம அந்த மீனை க்ளீன் பண்ணி அந்த வெங்காயம்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி சமைக்க லேட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு வச்சு விட்டுட்டு அரிசி ஊற வச்சுட்டு குழம்பு வச்சேன். அப்புறம் குழம்பு வச்சு இறக்கிட்டு சாப்பாடு வடிச்சாச்சு. கரும்பு வேறு கொண்டு போயிருந்தோம். அதையும் அப்படியே சீச்சிக்கிட்டு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் பார்த்துக்கு. இந்த மாதிரி ராமேஸ்வரத்துக்கு போய் இன்றைக்கி தான் அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி தான் நாங்கள் அது வரைக்கும் போய் போவோம், சுற்றி பார்ப்போம், சமைக்க மாட்டோம். சாப்பாடு கொண்டு போய் கூட சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டதில்லை. இருந்தாலும் கடற்கரையில் ஒரு டாஸ்க்கு தான் பார்த்துங்க. கடற்கரையில் உட்காந்து சமைக்கிறது. இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் நாங்கள் கப்பு வாங்குவோம்ல, டீ கப்பு, அதோட பாக்ஸ் சுத்தூக்கு வச்சு சமையல் பண்ணி சாப்பாடே குழம்பு வச்சாச்சு. கடைசியாக மீன் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பயங்கரமான டேஸ்ட்டு பார்த்துங்க. அந்த கடல் காற்றுலையும் அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ரத்தத்தோடு அப்போத்தான் மீன் வந்து அதை நம்ம க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்றப்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சு. இது என் பையனோட ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து அவன் வந்துட்டு இந்த இடத்துல போய் சமைக்க நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். இல்லாட்டி வந்து அதிகமானதே எவ்வளோன்னு பார்த்தோம். அதிகமானலையும் காற்றடிக்கும், இன்னும் மண்ணாக இருக்கும். நம்ம மாடுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண பார்த்துங்க. நம்மளை சமைக்க விட மாட்டாங்க. இந்த தடவை நாங்கள் மாடெல்லாம் கிடையாது, நாய் மட்டும் நம்ம காவலுக்கு இருந்த மாதிரி இருந்தாங்க. நல்லா சுட சுட எண்ணெயில் போட்டு மீனை பொரிச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் மீன் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு கூட சாப்பிடலை. மீனை ஃபிஷ்ஷை பொரிச்சப்போ அப்படி பார்த்திங்கன்னா வட்டமாக உட்காந்து அந்த கடற்கரை காற்றுலையும் அந்த சுட சுட மீனை சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் போய் மீன் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை ராமேஸ்வரம் இல்லை, எங்கேயாவது இந்த மாதிரி கடற்கரையில் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. இதை நாங்கள் அடிக்கடி செய்யணும் முடிவு பண்ணிட்டோம். இது வந்து இதோட நம்ம இது வரைக்கும் நம்ம ராம்நாட்டிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு கூட நம்ம அடுப்பை கொண்டு போய் சமைச்சதே இல்லை. இதே ஃபஸ்ட் டைம். இந்த நம்ம அடுத்தடுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்தாச்சு. அன்றைக்கி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துங்க. அன்றைக்கி அதிகமான போல் குளிக்கல, எங்கேயுமே பண்ணல. அப்படியே வந்து நம்ம கிளம்பி வந்துட்டோம். வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற காட்டில் வெளியில் போய் சமைக்கிறது நமக்கு வேலை அதிகம் தான். அந்த வேலையாக இருந்தாலுமே குடும்பத்தோடு சேர்ந்து ஜாலியாக சமைச்சு சாப்பிட்றப்ப நம்ம வீட்டில் நம்மளாக சமைப்போம் பார்த்துங்க. வெளியின்றப்ப ஃபேமிலியாக சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.